தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுக்கு முதல்வர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் 15ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாகவும், நிகழ்ச்சிகளில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சி எம்பி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடன் முதல்வர் மற்றும் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அனைத்து கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு கடிதம் மூலம் இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 11ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் விரிவாக்க நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியும் தொடங்க உள்ளது 15ஆம் தேதி. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சரால் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்ட முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்கம் என்பது வரக்கூடிய 11 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருமபுரி மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த விரிவாக்க திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். இதற்காக அனைத்து கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியே கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. பொதுமக்களிடையே இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பசியினை போக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் என்பது எதிர்வரக்கூடிய 11 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது என்றும், 11ஆம் தேதி அன்று தருமபுரி மாவட்டத்தில் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய விரிவாக்க நிகழ்ச்சியிலேயே முதலமைச்சருடைய காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. எனவே தருமபுரியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 15ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த காலை உணவு திட்டத்தில் முதலமைச்சருடைய காலை உணவு வழங்கக்கூடிய விரிவாக்க திட்டத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் பங்கு பெற இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக ஏற்கனவே இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் தன்னால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், எனவே தான் பங்கு பெறக்கூடிய இடத்தில் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த திட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒருங்கிணைப்பார்கள் என்றும், அந்தந்த மாவட்டங்களில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பணிகளில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கட்சி பாகுபாடின்றி இந்த விரிவாக்க திட்டத்தில் முதலமைச்சருடைய காலை உணவு விரிவாக்க திட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனித்தனியே கடிதம் அனுப்பியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சாரா, முழு விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவா.